அமர்ந்திருக்கக்கூடிய சொல்லணும் அல்லவா? ஆமா, நான் சொன்ன மாதிரி நீ சொல்லு சொல்லு. அப்படி சாஸ்திரத்திலே வல்லமை படைத்தவர்கள் இல்லையா? 4 வேதம், 64 கல்விஞானம், நன்னூல்களை படித்திருக்கக்கூடிய சாஸ்திரத்திலே சிறந்தவன் சாஸ்திரத்திலே சிறந்தவன் என்று சொல்லிவிட்டாலும் யாருடைய புத்திரன்? அதே சொல்லலவா? பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவி மாந்திராதேவி அம்மையாருக்கும் அஸ்பனி தேவர் அம்சத்திலே இல்லையா? என் தந்தையாருக்கு 2 தாய்மார்கள், குந்தி மாந்திரா என்று சொல்லக்கூடிய 2 பெண் பிள்ளைகள் இல்லையா? 2 மாந்தர்களை திருமணம் செய்து நாட்டிலே சுபபோகமா வாழக்கூடிய நேரத்தில் இந்த குடிமக்கள் குறையை தீர்ப்பதற்காக கானகம் வந்தார் என் தந்தையார். தாயாரை அழைத்து வரக்கூடிய வேளையில் என்ன நடந்தது? அதாவது இந்த மாலை பொழுது மயக்கத்திலே மான் என்று அறிந்த என் தந்தையார் பானத்தை ஏகினார். பானமாகப்பட்டது மகா முனிவர் மீது பட்டது. மகா முனிவர் மீது பட்ட உடனே அந்த இடத்திலே அதே பாவி பாண்டு என்று அழைத்தது. யார் அழைத்தது? அமுதந்த முனிவரும் சுருங்கி பத்தினி அம்மையாரும் இல்லையா? இருவர்களும் இன்ப சுகத்தில் ஈடுபட நேரத்தில் பானமாகப்பட்டது. பட்ட உடனே இந்த அமுதந்த முனிவர் சொல்கிறார், அதே பாண்டு, நாங்கள் இருவரும் இன்ப சுகத்திலே சேரக்கூடிய நேரத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் பானத்தை போட்டிருக்கிறாயே, உன் மனைவியை தொட்டதை உண்டானால் உன் தலையாக 16 சுத்தால் எரியும்படியான சாபத்தை கொடுத்திருக்கிறார். சாபத்தை பெற்ற முனிவராக சாபம் கொடுத்த உடனே சாபத்தை பெற்ற தந்தையார் தாய்மார் இருவரையும் வந்து பார்த்தார். பார்க்கக்கூடிய நேரத்தில் என் தாய் பெரிய தாயா இருக்கக்கூடிய குந்தமா அம்மையார் சொல்கிறார், என்னவென்று சொன்னார், சுவாமி, சிறிய பருவத்திலே தூர்வாச மகாமுனிவர் இடத்திலிருந்து மந்திரத்தை கற்றிருக்கிறேன், அதன் மூலமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார். கவலைப்படாதே. அப்படி சொன்ன உடனே முதலாக யமதர்மராஜனை நினைத்து என் அண்ணன் தர்மபுத்திர மகாராஜனை என்றார். 2வது முறையாக வாயு தேவனை நினைத்து என் இளைய அண்ணன் பீமசேனனை பெற்றார் இல்லையா? பலத்திலே சிறந்தவர் பீமசேனனை பெற்ற உடனே 3வது முறையாக தேவேந்திர மன்னனை நினைத்து என் அண்ணனாக இருக்கக்கூடிய அர்ஜுனை பெற்றார். என் தாயார் பார்த்தார். பார்த்த உடனே குந்தமாதேவி அம்மையார் என்ன செய்தார்? என் தாய்க்கு 2 மந்திரத்தை உபதேசம் செய்தார். மந்திர உபதேசம் செய்த உடனே இந்த மந்திரமாகப்பட்டதை உரைத்த உடனே அஸ்பனி தேவர் என்று சொல்லக்கூடிய இரட்டையா இருக்கக்கூடியவர்கள் வந்தார்கள். அவர் அம்சத்திலே பிறந்தவர்கள் பாரில் நகுல சகாதேவர் என்று சொல்லக்கூடிய நகுல சகாதேவர்கள். எனக்கு முன்பதாக நகுலன் பிறந்திருக்கிறார். அவருக்கு இளையராக நான்
சகாதேவனாக அவதரித்தேன் இருக்கு சாமி. இல்லையா? நால்வருக்கு இளைவனாக பிறந்தபடியால் என்னுடைய பெயரோ சகாதேவன். சகாதேவன். சகாதேவன் என்று சொல்லிவிட்டாலும் இந்த சாஸ்திரத்தை நான் எப்படி கற்றவன்? எப்படி சாமி நீ கத்துக்கணும் மேல நீனு? அரிய சிறிய பிள்ளையிலிருந்து கற்றவனா? 4 பேருக்கு நீ எல்லாரும் கலையா? ஆமா. எப்படி இதெல்லாம் கற்ற? இல்லையா? நான் எப்படி கற்றவன் தெரியுமா? அதாவது என் தந்தையார் இறக்கும் முன்பதாக சொல்லியிருக்கிறார். உயிர் போகாது முன்பதாக. ஆமா. என்ன சொன்னார்? 5 ராஜாக்களை அழைத்து கண்ணே தர்ம பீம அர்ஜுனன் சகாதேவர்களை 5 அழைத்து ஐவர்களையும் அழைத்து நான் இறந்தால் என்னை புதைக்கவோ எரிக்கவோ கூடாது இல்லையா? ஏன் என்னை புதைக்கவோ எரிக்கவோ கூடாது என்று நாங்கள் கேட்டோம். கண்ணே என்னை 5 சரிபாகமாக பிரித்து 5 சாப்பிடுங்கள். என்னை சாப்பிட்டு என் உடலை சாப்பிட விட்டானால் உங்களுக்கு என்ன பேசுறேன் என்ன பேசுறேன் இல்லையா? 5 பேர்களும் சரிபாகமாக சாப்பிட்டதை உங்களை சாப்பிட்டால் உங்களுக்கு கல்வி ஞானம் அனைத்து அறிவுரைகளும் உங்களுக்கு சித்தத்தில் ஏறும் என்று சொன்னார். என்னை அறுத்தி அணிவர்கள் சாப்பிடுங்கள் உபவாசமார். ஆமா. அப்படி சாப்பிடுங்கள் சொன்ன உடனே என் தந்தையார் என்ன செய்தார்? என் தாயாரை தொட்ட உடனே மரணம் அடைந்தார். என் தந்தையார் சொன்ன வார்த்தையை அண்ணன்மார்கள் 4 மறந்து விட்டார்கள். நான் ஞாபகம் வைத்திருந்தேன். என்னை இளைய பிள்ளையா இருக்கபடியா என்னை என்ன செய்தார்கள்? என் தந்தையார் உடலுக்கு காவல் வைத்து சென்றார்கள். என் அண்ணனாகப்பட்டவர் சந்தன கட்டைகளை எடுத்து செல்வதற்கு 4 திசையாக சென்று விட்டார். அப்போது பார்த்தேன் என்னுடைய அண்ணன் 4 திசை போனாலும் யாரு எங்கள் மாமனா இருக்கக்கூடிய சாச்சாதி எம்பெருமான் அவரும் கானகத்துக்கு சென்று விரவுகளை கட்டைகளை எடுத்து வருகிறேன் என்று தாய் மாமனா இருக்கக்கூடிய சாச்சாதி எம்பெருமான் சென்று விட்டார். சென்ற உடனே நான் என்ன செய்தேன்? யோசித்து பார்த்தேன். ஆதி நாளே கட்டையால் சொல்லியிருக்கிறார், இருந்தால் 5 சரி பாகமாக பங்கிட்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் அண்ணன்மார்கள் அனைவரும் மறந்துவிட்டு சென்று விட்டார்களே. இப்போ என்ன செய்வது என்று பார்த்தேன். 5 பேருக்கு பாகனா எனக்கு கடைசி எது வரும்? சின்னதான வரும். இப்போ கால் விரலை எடுத்தா எது வரும்? சுண்டு விரல் வரும். அப்படி நான் பார்த்தேன். 4 இளைவனாய் இருக்கிறேன். என்னுடைய பாகம் இந்த சுண்டு விரல் தான் என்னுடைய பாகம் என்று என் தந்தையார் காலில் இருக்கக்கூடிய சுண்டு விரலை கடித்து சாப்பிட்டேன். கடித்து நீ சாப்பிட்ட? ஆமா. அவங்க பாகத்தை விட்டுட்டு? ஆமா. அப்படி அவர்கள் பாகத்தை எல்லாம் விட்டுட்டு நான் சுண்டு விரலை கடித்து சாப்பிட்ட உடனே எனக்கு அப்பொழுது இருந்து பிறந்தது இந்த கல்வி ஞானம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திர வித்தைகள் அனைத்தும் 64 கல்வி ஞானமும் 98 தத்துவங்களும் 4 வேதமும் 6 சாஸ்திரமும் அத்தனையும் கற்று உணர்ந்தேன் இல்லையா? இப்படி கற்று உணர்ந்த உடனே என்ன நடந்தது? என் தந்தையாரை எரிப்பதற்காக என் அண்ணன்மார்கள் அனைவர்களும் சந்தன கட்டையை தலைமையில் சுமந்து வரார்கள். ஆனா எங்க மாமன் இது பாரு என்ன பண்றாரு? எங்க சாச்சாதி எம்பெருமான் ஆண்டவர் இருக்கிறார் பாரு. எங்க அண்ணாலாம் தூக்க முடியாத அளவு தூக்கி வந்து போடுறாங்க. அவரும் தூக்கிட்டு வராரு. எவ்வளவு இருக்கல. ஆனா எனக்கு தான் தெரியும் அவர் எப்படி தூக்கிட்டு வந்தாரு இல்லையா? அவர் தலைக்கு மேலாக 2 அடி உயரம் 2 அடி உயரம் இருக்கும் இல்லையா? அந்த சந்தன கட்டைகள் மாகியாக தலைக்கு மேலாகவே வருது. காத்திலே பறந்து தலை மேலே கிடையாது. என் தலைக்கு மேலே செம வருது. செமையாகப்பட தலைக்கு மேலாக வருகிறது. தலைக்கு தாங்க கிடையாது. வருது. தாங்காம மேல வருது. அவரும் வந்து அப்பா பாப்பான்னு போடுறாரு. எங்க மாமா தூக்க முடியாம தூக்கின்னு வந்த மாதிரியே நடிச்சுன்னு வந்து போட்டாரு. சாமி ரொம்ப வலி மூச்சு எடுக்கிறாரு. உன்ன மாதிரி ஆளுங்க. இல்ல தூக்குறதுல சொல்ற அந்த சமயம் தூக்குறதுல அப்படி இந்த விரவுகளை தூக்கி வந்து போட்ட உடனே நான் ஞானத்தில் அறிந்தேன். மாமா இது உனக்கு ஓவரா இல்ல? ரொம்ப அதிகமா தெரியல. எனக்கு தெரியாது எதுவும் கிடையாது. நீ சந்தன கட்டையை எப்படி எடுத்து வந்து எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு. இவ்வளவு மட்டும் தான் நீ பேசுன. இவ்வளவுதான் நான் பேசுனேன். மாமா கண்டுக்கிறாரு. நாம சுமை வந்து தலைக்கு மேல வருது. இந்த சகாதி அவனுக்கு எப்படி தெரியும்?
ஓ அப்பா சொன்னது வெள்ளை சாப்பிட்டாலும் அவர் ஞானத்தில் கண்டுபிடிச்சாரு. அப்படி இப்படி வரலாறு சொல்லி வந்தாலும் நான் எந்த குலத்திலே பிறந்திருக்கக்கூடியவன் அது சொல்லவா? குலத்தில் வந்தேன் எங்கள் குலமாகப்பட்டது என்ன குலம்? விலையில்லாத சந்திர குலம். சந்திரன் என்பது வானத்திலே இருக்கக்கூடிய சந்திரே குலம். நிலவாகப்படதான் சந்திரன் இல்லையா? இந்த சந்திர குலத்திலே பிழை இல்லாமல் பிறந்திருக்கக்கூடிய தருமன் தம்பி இல்லையா? அப்படி தருமன் தம்பி என்று சொல்லிவிட்டாலும் இந்நாளிலே நான் வரக்கூடிய காரணம் என்ன? என்ன காரணம்? எங்க மாமங்கிறான் பாரு. கரெக்ட். அவரு மரியாதை பேசுங்க மகாராஜா. அவரு எதுல கண்டுபாரு அந்த ஒக்கால ஒலிக்கு என்ன மரியாதை? நல்லாவே கேட்டுப்பிட்டியா? ஏன் கேட்க? நல்லா அமுத்தி கேளு. இந்த குடிசு கேளு நியாயத்து. மந்திரியாரு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுங்கிறான். யாரு? எங்க மாமா. கரெக்ட் இல்லையா? எங்க மாமன் இந்நாளையிலே அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்ன தெரியுமா? ஆமா. இல்ல இவன் நாடு கேட்க போவானா, அதுக்கு நான் ஐவர்கிட்டயும் அறிவுரை கேட்பானா? யாரு? என் மாமா. எப்படி மகாராஜா இல்ல உங்களுக்கு தெரியும்? அந்த திருட்டு உக்கார வழி பத்தி எனக்கு தெரியாதா? நீ கூட தாட்டி நல்லா கேளு. ஒண்ணுதானே கேட்க போறேன். கரெக்ட். வேணா மச்சான் வரதானே போற, வைக்காம போறது இல்லையா? இல்ல எங்க மாமா சொல்றான், இந்த நால்வர் இடத்திலே அறிவுரை கேட்டாச்சு. இவன் என்ன அரியா பையன், குன்னி பையன். மந்தியாரிட்ட சொல்றான், குன்னி பையனா? குன்னி பையன் அரியா பையனா? வீதியில விளையாண்டு மண்ணவாரி அங்கேயே போடுறான். குழியில வேட்டு வாரி குழியில போடுறவன் அவனுக்கு என்னடா தெரியும்? அவன் என்னடா போய் கேக்குறது? அவர் குன்னி பையன். அவன் கிட்ட நான் போய் கேக்குறேன். அவர் குன்னி பையன். இந்த குன்னி பையன் செய்யக்கூடிய வேலை என்னன்னு அவனுக்கு தெரியல. அது கரெக்ட் இல்லையா? இந்த கடுகு சிறிதா இருக்குது. காரம் பேசிய மகாராஜா. எப்படி காரம் பேசி? அது மாதிரி நான் சிறியவன் தான். ஆனா இந்த சிறியவன் நடத்தக்கூடிய வேலை இந்நாளையில அவன் அறிந்து கொள்வான். அன்னைக்கே அவனை என்னன்னு கண்டுபிடிச்சான். இன்னைக்கு உடவா போறேன், இன்னைக்கு தேடி வரான். வாடா மச்சான் வா, இன்னைக்கு மாப்பிள்ள உனக்கு கச்சேரி. வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டு யாராவது மச்சான் சரியா? சாமி நீ தான் சொன்ன சகாதேவன் ஒரு வார்த்தை கேட்கலான்னு. ஆமா சாமி. சகாதேவன் கிரண பார்த்துட்டு ஓடு. மகாராஜா உன் மாமா வந்துட்டாரு. மகாராஜா உயிரே போயிடும். என்னத்துக்கு பயப்படுற மந்திரியாரே? இன்னைக்கு நாய்க்கு உனக்கு பயமே கிடையாது. வந்துட்டாரா? வந்துட்டாரு. எதிர்ப்பு தலைப்பு எங்களை அல்லும் மகளும் காக்கக்கூடிய தெய்வமே உட்கார்ந்தமா கால் வலிக்க இன்னைக்கு ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டா. காக்க வச்சுருந்தா பரவாயில்லையே, உட்கார வச்சுட்டு உட்கார வச்சுட்டாங்க மாமாவே.
கொண்டிருக்கிற என்னுடைய மாமாவே ஸ்ரீராமா உமது பாதம் இந்த சிறுவனா இருக்கக்கூடியவன் போட்டி செய்கிறேன். கோவிந்தா உமது பாதம் இந்த குன்னி பையன் மாமா ஐயா பையன் குன்னி பையன் பார்த்து போடான போய் வணக்கம் மாமா. எனக்கு உண்மைதான் டவுட். என்ன அர்த்தம்? எப்போ நீனும் நானும் தான் பேசுறேன். கரெக்ட். அவன் குன்னி பையன்டா, அவன் சின்ன பையன், அவன் என்ன கேட்க போறான்? மண்ணன் சொன்னதை தான் அவனை கேட்பான்னு. கரெக்ட். அதேடா குன்னி பையன் கோவிந்தா போடுறான், சின்ன பையன் ஸ்ரீராமா போட்டு கும்பிடுறான். அப்ப இது எப்படி இது சொல்லிக்கிறேன்? ஊர்ல என்ன திண்டு போட அப்ப நான் தான்றியா? என்ன இது அவனுக்கு எப்படா தெரியும்? நான் குன்னி பையன் சின்ன பையன் சாமியை கூட்டு வராம கூட்டு வந்தா அவர் உங்க மச்சான் கேட்கறது என்னையும் கேட்கறீங்க. நான் என்ன கேட்டு கூட பாரு. நீங்க 2 பேரும் தான் முன்னாடி வந்தவன். கூட்டிட்டு வர சொன்னா கூட்டு வந்தான். உங்களுக்கு பிரச்சனை வருது, அது நான் என்ன பொறுப்பு? சரி நீ காட்டுக்காதீரு, நானும் கண்டுக்காதிருக்கிறேன். நான் சொல்லிதான் உங்களுக்கு சொல்லிக்க மாட்டேன். அதே கரெக்ட். பாக்குறாளா என் பாதத்தையே கூப்பிட்டுருக்கிறேன். ஆமா மாமா, நாம ரெண்டும் ஒண்ணுந்த பவர் கிடையாது. ஆமா என்ன சாமி? ஒண்ணுந்த பவர் பாதத்தையே படுத்திருக்கிறேன். ஆமா மாமா, வார் என்று சொல்லப்படியான கடவுள் சொந்த உலகத்தில் பல்லாண்டு 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 பல கோடி 100 ஆண்டு வாழையடி வாழ்க வாழ வேண்டும் என்று வாழ்த்திருக்கு. மாமா பெரியவர்கள் ஆசீர்வாதம் நாங்கள் தடியாடுற பெரியவர் என்று என்ன மாமா? எனக்கு முன்பு எனக்கு மூத்தவர் இல்லையா, மாமன் முறை இல்லையா? மாமன்மார்கள் ஆசீர்வாதம் இருந்தால் இந்த சிறியவனாய் இருக்கக்கூடிய குன்னி பையன் மச்சானுக்கு எப்பயுமே அழிவு கிடையாது. எப்படி பேசுறான்? சின்ன பையன் குன்னி பையன் குற்றமாட்டவனுக்கு எப்பயுமே குறுகுறுன்னு இருக்குமா? எப்படி என்ன மந்திரியாரு? இல்ல இல்ல குற்றமாட்டவனுக்கு குறுகுறுன்னு இருக்குமா? குற்றங்காட்டி திட்டு திட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு வார்த்தை சகாதேவா, இந்த சிறியவனை ஒரு பொருட்டாக எண்ணி என்னை நாடி தேடி வந்திருக்கிறாயே. ஒரு அழைப்பு கொடுத்திருந்தால் நானே உள்ளே தேடி வந்திருக்கிறேன். இந்த அரியா பையனா இருக்கக்கூடிய பாலகனை தேடி வந்த காரணம் என்னமாமா? மந்திரியாரே மதுரை அமிசரை நீலாம் உள்ள போற சுவிட்ச் பண்ணி கொடுத்தாலும் பயிற்சி நீ கவலையே போடாத. உனக்கு எந்த எக்காந்து கூட மாட்டி விட மாட்டேன். நல்லா கேளு, நல்லா அழுத்தி கேளு. அந்த பக்கமே ஒண்ணு தெரியாத மாதிரி நாம ஒரு பக்கத்துல ஐயோ கிடக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? சாமி தர்ம பீம அர்ஜுன நகல சகாதி அவர்கள்லாம் இருக்கிறாங்க. சின்ன பையன் இருந்தாலும் இவன் கிட்ட ஒரு மாதிரி மாற்றமாவே பேசுறான். சாமி நீ என்ன திருடா பண்ணி உனக்கு அது குரு குருன்னு கிடக்குது. திருடு பண்ணலடா. இல்ல இப்ப எப்படின்னா பாரு, எல்லாம் திருடிட்டுங்க அவங்க அமைதியாவே உட்கார மாட்டாங்க. சபையில அத்தாட்ட போவாங்க, அத்தாட்ட எழுவாங்க, உட்காருவாங்க, நம்ம சுத்தினே இருப்பாங்க. இந்த திருடு இல்லாதவங்க யதார்த்தமா கம்மிடுவாங்க. வடிவேல் பத்தி ஒரு காமெடியில ஆடி சீடி முடியாது சொல்றியா ஒரே வெட்டு